வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா, சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு 11இல் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் 4-5 கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் 5 கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த மாத ராசி பலன்களில் 12 ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக, ஸ்ரீ மாத்ரே நமக, அகத்தீசாய நமக. குருவடிவாகி குவளையந்தண்டில் திருவடி வைத்து திறமீது பொருள் என்று பிப்ரவரி மாத ராசி பலன் 2026 கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இந்த மாதம் பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு தாய்மையை அடையாளமாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு 2இல் கேது பகவானும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பது அது கவலைக்கிடமான ஒரு சூழல். தொடர்ந்தாற்போல் பொருளாதார சிக்கல்கள், குடும்ப உறவுகளில் பிரச்சனை, ஆசைகளை அனுபவிப்பதில் தடுமாற்றங்கள், தயக்கங்கள், இரவு தூக்கமில்லை, அமானுஷ்ய கனவுகள், கீழே விழுதல், ஏமாற்றத்தை சந்தித்தல், வேலை பறிபோகுதல், அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக உழைக்கப் போய் அவர்கள் முன்னேறுதல், இது போன்ற சூழல்கள். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக உங்களுக்கு பல வகைகளில் சிரமங்களை தருகிறது. சனி பகவான் உங்களுக்கு அவருடைய பார்வையின் வாயிலாக 11, அதே போல் 3ஆம் இடம், அதே போல் கடகத்திற்கு 6ஆம் இடம். அப்போ 11, 3, 6 இந்த வீடுகளில் சனியின் பார்வை, வக்ர குரு அவரின் பார்வை 5, 7, 9 என்கிற பார்வை உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக தரும். இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும். உடல் நலத்தில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். காரணம், 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் சரியில்லை. மாத தொடக்கத்தில் செவ்வாய் புதன், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தில் கிரகங்கள் செவ்வாய் புதனோடு சுக்கிரன் சூரியன் எல்லாம் 8ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு உறவுகள் ரீதியான வகையில் பிராபலங்கள் உண்டாகும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எங்கேயும் அசால்ட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. புதிய இடங்களுக்கு போகும்போது கவனமாக இருக்கணும். இரவில் பயணங்களை தவிர்க்கப்பட வேண்டும். ராகு 8ஆவது வீட்டில் 12ஆவது வீட்டில் வக்ரகுரு இருப்பதினால இந்த கான்செப்ட் பிற்பகுதியில் 4 கிரகங்களுடன் 8ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கிரக நிலைகளின் விளைவாக உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொள்ளும். கவனமாக இருக்க வேண்டும். பிறர் உபயோகித்த பொருள்கள், படுக்கைகள் இவைகளை உபயோகிக்கக்கூடாது. கொஞ்சம் விஷக்கிருமிகள் தாக்கும்படியாக நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நல்ல பலன்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் உங்களுக்கு அமையும். நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. தொலைதூர உறவுகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுக்கு வியாபாரத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு தொலைதூர உறவுகள் மூலியமாக வணிகங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல் வெளிநாட்டு வழிகள் மூலம் நல்ல ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். 8 என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். அதே போல் வணிகத்திற்கு முன்னேற்றத்தை அளிக்கும். வேலை செய்பவர்களுக்கு மாத தொடக்கத்தில் குறிப்பாக முதல் பாதியில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை அழுத்தம், டிப்ரெஷன், அது போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசில் வலியும் வேதனையும் உண்டாக்கும். வேலை செய்ய வேண்டியிருக்கும். விடாமுயற்சியுடன் வேலை செய்யணும். யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்கூடாது. காதல் விவகாரங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தளவில் நன்றாக இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை மலரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்,
5 குடையவன் உச்சமாகிறான். அதாவது செவ்வாய் பகவான் கடகத்திற்கு யோகத்தை தரக்கூடியவர் 7ஆம் இடத்தில் உச்சமடைகிற பொழுது வீர தீர சுவராசியமான காதல் நன்றாக இருக்கும். அதுவே திருமணத்திற்கான சூழலையும் நல்ல வழிவகுத்து தரும். அதே போல் திருமணமானவர்கள் காதல் மற்றும் காதல் விஷயங்களில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஏன்னா சனியினுடைய பார்வை, ராகுவினுடைய இடைஞ்சல்கள், அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும் இடைஞ்சல் வரும். பாவக்கிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை, தொடர்பு இவைகள் யாவும் சேர்ந்து நல்ல பலனை அனுபவிக்க விடாமல் ஏதோ ஒரு வகையில் தடுக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தணும். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு கலவையாகத்தான் இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்து தான் வரும். கடின உழைப்பும் படிப்பும் உங்கள் கல்வியில் வெற்றியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சவாலாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் அல்லது குறைபாடுகளையும் தவிர்க்க உங்களுடைய முயற்சிகளை முடிந்தவரை அதிகரிக்கணும். எஃபர்ட் அதிகமாக போடணும். அதனால் கூட்டு சேர்ந்து குரூப் ஸ்டடி படிக்கிறவங்க அவங்க பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட உங்களை படிக்க விடாமல் தடுக்கும். அதெல்லாம் முடிந்தவரை நீங்கள் உங்கள் தாய் தந்தையர் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்படலாம். தாயும் தந்தையரையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் அனுமன் சாலிசா என்பதை படித்து ஓதினால் மிக நன்றாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினால் நன்றாகும். வெற்றிலை மாலை, துளசி மாலை சாற்றி சனிக்கிழமை தோறும் வழிபட்டால் நன்மை உண்டாகும். திங்கட்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா, சோமவார விரதம் இருந்தால் கசப்புகளை எல்லாம் இனிப்புகளாக மாற்றக்கூடிய அற்புதமான கோயில் வழிபாடு மிகுந்த வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு. நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால், மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள், அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று. அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள், இப்போ மேச ராசினா செவ்வாய்க்கிழமை, அது செவ்வாய் அதிபதி. ரிஷபம்னா சுக்கிரன், நல்லா கவனிச்சுக்கணும். மிதுனம்னா புதன்கிழமை, கடகம்னா சந்திரன் திங்கட்கிழமை, இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் கன்னி புதன்கிழமை, துலாம் வெள்ளிக்கிழமை, விருச்சிகம் செவ்வாய்க்கிழமை, தனுசு வியாழக்கிழமை, மகரம் கும்பம் அது சனிக்கிழமை. அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை. அப்போ 9 கோள்களும் வந்துருச்சு. அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம். நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க. அதுவே ஜோதியாக மாறும். காரணம் என்ன என்றால், தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது. அதே போல் தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு. அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள். விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.